வணக்கம். நான் உங்க சுஷ்மா சுரேஷ். இன்னைக்கு நம்ம கூட கொம்பு சிவி படத்துல இருந்து சரத்குமார் சார் இணைஞ்சிருக்காரு. நிறைய விஷயங்கள் படத்தை பத்தியும், இன்னும் சில விஷயங்கள் பத்தியும் பேச போறாரு. வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? வணக்கம், வணக்கம், வணக்கம். நல்லா இருக்கேன். சிறப்பா இருக்கேன். கொம்பு சிவி பத்தி சொல்லுங்க சார். எப்படி வந்திருக்கு படம்? கொம்பு சிவி உழைப்பு நல்லா குடுத்துருக்கோம். 'பொன்ராம்' வந்து பெரிய ஹிட் டைரக்டர் என்னை பொறுத்தவரைக்கும். பொன்ராமோட படம் பண்ணணுன்னு ஒரு ஆசை இருந்தது எனக்கு. அந்த ஆசை நிறைவேறிச்சுன்னு சொல்லலாம். இதில் இன்னொரு மெயின் இது என்னென்னா, ஒரு உணர்வோடு இந்த படத்தில் வந்து சொல்லணும்னா, இதில் வந்து சண்முக பாண்டியன் நடிக்கிறது வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது. ஏன்னா விஜயகாந்த் சாரோட இந்த உறவுக்கு நீடிக்குது இல்லையா, இட் இஸ் கண்டினியூயிங் வித் சண்முக பாண்டியன். நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் போகுது, ரொம்ப மகிழ்ச்சி. அண்டு டவுன் டு அர்த்தாக இருந்தாப்புல சண்முக பாண்டியன். சண்முக பாண்டியன் எப்படின்னா, ஒரு ஒரு தலைவர், ஒரு பெரிய நடிகருடைய சன்னுன்றதெல்லாம் இல்லை. இட் பிகேம் நம்ம இந்த தொழிலை வந்து நல்லபடியாக செய்யணும், சிறப்பாக வரணும், அதுக்கு முயற்சி எடுக்கணும், டிசிப்ளினாக இருந்துக்கணும்னு சொல்லி கற்றுக்கணும், பல விஷயங்கள் கற்றுக்கணும் அப்படின்ற எண்ணம் அவர்கிட்ட இருந்தது நான் என்னால் பார்க்க முடிஞ்சது. ஸோ இட் வாஸ் வெரி ஈஸி டு ஒர்க் வித் சண்முக பாண்டியன். அண்ட் அதனால தான் இந்த கெமிஸ்ட்ரி, இந்த பாண்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது நேச்சுரலாகவே இந்த படத்தில் அமைஞ்சிருச்சுன்னு சொல்கிறது ரொம்ப சந்தோஷப்படுறேன். உங்களுடைய கதாபாத்திரத்தை பற்றி சொல்லுங்கள் சார். என்னுடைய கதாபாத்திரம் வந்து அந்த கிராமத்தில் வந்து ஒரு ரொக்கப்பள்ளின்ற ஒரு கேரக்டர் வந்து டஃப் கை, நியாயத்துக்கு கட்டுப்பட்டவர் தான். பட் நிறைய விஷயங்கள் செய்வார் அவர். அவர் வந்து ரவுடின்னு சொல்லலாம், நல்லவன் சொல்லலாம், கெட்டவன் சொல்ல முடியாது. ஆனால் சில காரியத்தில் செய்யும்போது எதுக்காக இப்படிலாம் செய்கிறாருன்ற எண்ணக்கூடிய ஒரு கேரக்டர். பட் இந்த கேரக்டர் வந்து டீலிங்கே வந்து டோட்டலாகவே ஒரு காமெடி பேஸ்டாகவே இந்த படத்தை டீல் பண்ணியிருக்கோம். அது சண்முக பாண்டியன் கேரக்டர், அந்த பாண்டியன்ற கேரக்டர், ஒரு கோபலி கேரக்டர் எல்லாமே ஒன்றாவே ட்ராவல் பண்ணி இதுக்கு இது வரைக்கும் அவன் ட்ராவல் பண்ணுறது அந்த கதை. ஸோ இமோஷன், மதர் சென்டிமெண்ட்டு, உறவுக்குள்ளே இருக்கிற பந்தம் எல்லாமே நல்லா காமிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். சரி, இப்போ வர படங்கள்ல இந்த குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி அப்படின்றதே ரொம்ப குறைஞ்சி போச்சு. பட் இந்த மாதிரி ஒரு சில படங்கள் தான் வருது. இது எப்படி சார் பார்க்குறீங்க? ஆனால் அந்த காலத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா தீபாவளி, பொங்கலுக்கே வந்து நல்ல நல்ல படங்கள் நிறையா இல்லை, வரும். இப்போ ஒவ்வொரு காலகட்டத்தில் வந்து டேஸ்ட் மாறிடுது இல்லையா. இப்போ வந்து அடிதடி அப்படின்றாங்க. இப்போ இந்த ஃபைட் இருக்கணும். முதல்ல நான் வந்து பீக்கில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் புதுசாக கதை பீக் தான் சார். பீக்கில் நான் வந்து வந்த புதுசில் வேணால் பீக்குன்னு வச்சுக்கோமே. அப்போ என்னென்னா, சார் எவ்வளோ ஃபைட்டு, எவ்வளோ சாங்குன்னு கேட்பாங்க. இப்போ வந்து அந்த மாதிரி யாரையும் கேட்குறதில்ல. ஆனால் டிபெண்ட்ஸ் ஆன் சர்டன் ஆக்டர்ஸ் மட்டும் எவ்வளோ சாங்குன்னு கேட்கலாம். இப்போ வந்து கதை, டெல்லிங் ஸ்டோரி எல்லாமே மாறிடுச்சு. இப்போ புஷ்பா 2 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அது வந்து ஒரு வில்லன் தான் கதாநாயகன். அப்படிப்பட்ட கதை அப்போ எடுக்க மாட்டோம். அப்போ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக ஒரு ஹீரோனா ஹீரோ நல்லது தான் பண்ணுவார் அப்படின்னு. இப்போ வந்து அப்படி இல்லை. அந்த கதையில் என்ன மாதிரி கதை, அந்த கதையில் வந்து நாயகன் யார், அது எப்படி சிறப்பாக செஞ்சுருக்காங்களா இல்லையான்னு தான் இப்போ பார்க்குறாங்க. ஸோ இப்போ எல்லாமே மாறிடுச்சு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கதைக்களம் மாறிடுச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அடாப்ட் பண்ணிக்கணும் அண்ட் ரெலவெண்ட்டாக இருக்கணும். அதுதான் நான் பயணிச்சிட்ருக்கேன். எவ்வளவோ டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் நீங்கள் ஆக்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த படத்தில் உள்ள அந்த கதை அம்சம் இதில் டோட்டலாகவே காமெடியாகவே ட்ரீட் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா ஆக்சுவலாக இது டூடுக்கு முன்னாடி வரணும். ஸோ இதிலே வந்து அந்த காமெடி கொண்டு வந்துட்டோம் நாங்கள். இதில் வந்து பொன்ராம் காமெடி பேஸ்ட் ஆனதுனால அதை அடாப்ட் பண்ணியிருந்தோம். அங்கே கீர்த்தி ஆல்சோ ஃபெல்ட் இந்த கேரக்டர் கொஞ்சம் வித்தியாசமாக இப்படி இருக்கலான்னு சொல்கிறது அமைஞ்சிருச்சு. ஸோ இது வந்து டோட்டலாகவே காமெடியாகவே ட்ரீட் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் நீங்கள் நடித்த அந்த கேரக்டர்ஸில் எது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக, ரொம்ப கஷ்டப்பட்டு போட்டது, ரொம்ப ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக ஆக்ட் பண்ணது? எல்லா படமும் எக்ஸைட்மெண்ட்டோடு தான் நான் நடிப்பேன். அது ஐயாவாக இருக்கட்டும், நட்புக்காக இருக்கட்டும், நாட்டாமையாக இருக்கட்டும், சூரியவம்சம் இருக்கட்டும். அந்த கேரக்டருக்கு என்ன தேவைப்படுதோ அதுக்கு நான் மெனக்கட்டுறது தான் என்னுடைய வழக்கம். அது இந்த படத்துலேயே நடந்திருக்குன்னு சொல்லுவேன். இதில் என்னென்னா பேசிக்காக அடிஷ்னலாக என்ன இருக்குது இந்த படத்தில் அப்படின்னு கேட்டால், பொன்ராமுடைய இந்த காமெடி சென்ஸ் எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது. ஸோ அதோட ட்ராவல் பண்ணும்போது நல்லா இருந்துச்சு. சார் பேனரில் சிலுக்கு அப்படின்னோடனே அதுக்கு சில்கோட பெரிய ரசிகர்களாக எல்லாமே இருப்பாங்க, இன்க்ளூடிங் மீ. எனக்கு வந்து சில்க் வந்து ஒரு கிளாமர் குயினோட பெர்ஃபார்மிங் ஆர்டிஸ்ட்டாக தான் நான் பார்த்துருக்கேன். அண்ட் சில்க் வந்து ஒன் ஆக்டர் ஹூ என்ன தான் ட்ரெஸ்ஸு போட்டாலும், அவங்க வந்து கிளாமராக ட்ரெஸ் பண்ணாலும் விரசமாக பார்க்க முடியாத ஒரு ஆர்டிஸ்ட் தான் சில்க். ராதிகா மேம் அவங்கள பற்றி சொன்ன ஒரு இன்டர்வியூ இன்ன வரைக்கும் செம்ம ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் அவங்க கூட நிறைய பேசியிருப்பீங்க இல்லையா? அப்போது அவங்க பண்ண பிஹேவியர்ஸ் ஏதாச்சும்? இல்லை, சில்கை பொறுத்த வரைக்கும் நான் வந்து சந்திக்கின்ற வாய்ப்பு வந்து கலைவாணன் கண்ணதாசன் வந்து என்னுடைய கன்சல்டன்டாக டைரக்ட் பண்ண பிறகு திருப்புமுனைன்னு கார்த்திக் சார் வச்சு இன்னொரு படம் பண்ணும்போது ஐ மெட் சில்க். அதுக்கப்புறம் அவங்க கூட ஒரு படம் வந்து நடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அட்வான்ஸ்லாம் கொடுத்துருந்தேன். நடக்காமல் போயிடுச்சு. ஸோ அப்போ நான் பழகின அந்த அந்த சில நாட்கள் அவங்கள பார்த்தது, செட்டில் பார்த்தது எல்லாமே
வெரி டிசிப்ளின்டு ஆக்டராக தான் அவங்க பார்த்தேன் நான் அவங்கள. இட் வாஸ் விச் ரியலி அப்ரிஷியேட்டட் ஃபார் த டிசிப்ளின் தட் ஷி ஹேஸ் இன் ஆக்டிங் ப்ரொஃபஷனில். இறைவன் வந்து அவங்கள அவ்வளோ சீக்கிரமாக கொண்டு போயிட்டான். சார் டியூட் படத்துக்கு பிறகு உங்களுக்கு ஃபேன்ஸ் இன்னும் அதிகமா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, ஒரு குழந்தைத்தனமான அப்பா, அதே டயத்துல வந்துட்டு ரூடா காமிக்க வேண்டிய இடத்துல ரூடா காமிக்கிறது. ஸோ அந்த மாதிரி நாங்க பிரதீப் ரங்கநாதன் படம் பார்த்து முடிச்ச பின்ன, பிரதீப் ரங்கநாதன் பத்தி பேசறத தாண்டி, சரத் சார் எவ்ளோ ஆக்டிங் பண்ணியிருக்காரு, செம்மையா இருக்குது அப்படின்ற மாரி சொன்னோம். ஸோ அந்த பெர்ஃபார்மன்ஸ் பத்தி சொல்லுங்க. இல்லை, அது அமைஞ்சது ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருச்சு. ஏன்னா வித்தியாசமாக பண்ணணும்னு சொல்லி கீர்த்தி நானும் டிசைட் பண்ணோம். ஸோ எடுத்த முதல் சீனே வந்து பார்த்திங்கன்னா, டாக்டர் வந்து மமிதா பேஜ் வந்து சொல்கிறது தான், நான் வேற ஆளை கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்கிறது தான் ஃபஸ்ட்டு சீனே எடுத்தோம். ஸோ இந்த கேரக்டர் இப்படி இருக்கலாமான்றதே நிர்ணயித்தது அன்றைக்கி தான். அன்றைக்கி தான் பேசிகிட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங்கில் ஃபஸ்ட்டு இந்த சீன் தான் பண்ணேன். ஏதோ வேறு மாதிரிலாம் சீன் பண்ணிட்டு வந்திருந்தா கூட இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கலாம். அங்கே வி ட்ரை டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் பர்ஃபார்மிங். அதில் வந்து 5, 6 தடவை ட்ரை பண்ணேன். நானே வந்து ட்ரை பண்ணுறேன், இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, இது பெட்டராக இருக்கா, அது பெட்டராக இருக்கான்னு பேசி பண்ணதான் அந்த முதல் காட்சி எனக்கு. ஸோ அதுலேருந்து அப்படியே நூல் பிடிச்ச மாதிரி இந்த கேரக்டர் கொஞ்சம் ஹாஸ்யமாகவே டீல் பண்ணுவோம் அப்படின்னு முடிவு பண்ணோம். இப்போ சரத்குமார் அப்படின்னா, ஆஸ் அ ஆக்டரா பிடிக்குமா? இல்ல வந்து வில்லனா, அதாவது ஹீரோவா பிடிக்குமா? இல்ல வில்லனா இருக்க பிடிக்குமா? என்னை பொறுத்தவரை ஆக்டராக இருக்க தான் பிடிக்கும். அது வந்து வில்லன், ஹீரோலாம் கிடையாது. இப்போது எந்த பாத்திரத்துலையும் சிறப்பாக நடிப்பவன் தான் நடிகன். அப்படி தான் நான் பார்க்கணும் இல்லையா. ஹீரோ வில்லன் ஜானெல்லாம் முடிஞ்சு போச்சு, அது அந்த காலம். இன்றைக்கி வந்து ஆடியன்ஸ் வந்து ஒவ்வொருத்தரும் ரசிக்கிறாங்க. அவங்க வந்து அந்த படத்தில் யார் நல்லா நடிச்சிருக்கா, இப்போ நீங்களே சொல்கிறீங்க, அதில் பிரதீப் ரங்கனா இருந்தால் கூட நிறைய பேர் உங்களை பற்றி பேசுகிறாங்கன்னு சொன்னீங்கன்னா, அதில் ஹீரோவா இல்லை வில்லனா இல்லாட்டி காமெடி ஆக்டரா ஒன்றும் கிடையாதுல்ல. இட் இஸ் தட் கேரக்டர் யார் நல்லா பண்ணியிருக்கா அப்படின்னு. அண்ட் மீ பீங் அ பாப்புலர் ஆக்டர், ஸோ என்ன பண்ணியிருப்பான் அந்த படத்துலன்னு பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது. அது வித்தியாசமாக பண்ணியிருக்கான்னு பேர் கிடச்சிது. சரி, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் அப்பான் எ டைம் இன் உசலம்பட்டி அப்படின்ற மாரி போகுது. நீங்க வந்து மோஸ்ட்லி வந்து இந்த கொங்கு தமிழ் வந்து உங்களுக்கு நல்லாவே கை குடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இத எப்படி பார்க்குறீங்க? மதுரை இது தமிழ். வித்தியாசமா இருந்துச்சு. மதுரை தமிழ் இந்த வித்தியாசம், அதுவும் பொன்றாமகிட்ட பேசி பேசி கிட்டத்தட்ட அவங்க ஊர் பேசுகிற மாதிரியே பேசிட்டேன் நான். ஸோ இப்போ வர இந்த ஏஐ தொழில்நுட்பங்கள் பத்தி என்ன சார் நினைக்கிறீங்க? ஏஐ வந்து ப்ளஸ்ஸும் இருக்குது, மைனஸும் இருக்குது. ஏஐ வந்து கெனாட் ரீப்ளேஸ் தி பீப்புள்னு நான் சொல்லுவேன். இப்போ நடிகர்லாம் இருக்காங்க, வந்து இவங்களெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணுறேன்னு சொன்னால் அது எப்படி நியாயமாக இருக்கும்? நல்லா இருக்காதுல்ல. இப்போ நான் வந்து ஒரு 50 நாள் கால் ஷீட் கொடுத்த நடிகரில் நீங்கள் ஒரு 2 நாள் 3 நாள் வந்துருங்க சார், உங்களை அப்படியே கம்ப்ளீட்டாக க்ரியேட் பண்ணிக்கிறோம், மூமெண்ட்ஸ்லாம் க்ரியேட் பண்ணிக்கிறோம், அதை வச்சு நாங்கள் சீன்ஸ்லாம் பண்ணிக்கிறோன்னு சொன்னால் அது வந்து மற்றவங்க வேலையை கெட்டு போயிடும். ஸோ ஏஐ எங்கே பயன்படுத்த வேண்டுமோ அங்கே மட்டும் பயன்படுத்தி விட்டு, எதுக்கு தேவைப்படுகிறதோ அதுக்கு ஏஐ பயன்படுத்தலாம். நீங்கள் வந்து ரெப்ளிகேட்டிங் அன் ஆர்டிஸ்ட். இப்போ வந்து நான் வந்து டோட்டலாக இப்போ ஒரே ஒரு அட்வான்டேஜ் எதுக்கு யூஸ் பண்ணுவேன்னா, இப்போ நான் 3 கதாபாத்திரம் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், தாத்தா, மகன், பேரன் அப்படின்னா, தென் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு ஏஐ யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணலாம். டெக்னாலஜிக்கலி வாட் கேன் பி பெனிஃபிட் வித் ஏஐன்னு அது யூஸ் பண்ணலாம். மற்றபடி ஏஐ வந்து ப்ளஸ் இருக்குது, மைனஸ் இருக்குது. வேர் யூ அப்ளை தான் பார்க்கணும். ஏன்னா ஏஐனாலும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தானே. இன்டெலிஜென்ஸ் நம்மள்ட்ட தானே இருக்குது, நம்ம தானே உருவாக்குறோம் அதை. சரி, இப்போ உள்ள இயக்குனர், அதாவது அப்போ எடுத்த படங்கள்லாம் வெற்றி குடுத்துச்சு. அதாவது ஒரு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படங்கள் எல்லாமே வெற்றி குடுக்குது. பட் இப்போ வந்து அந்த இயக்குனர்கள் படம் எடுத்தாங்கன்னா, அது பெருசாவே வந்துட்டு தோல்வி அடையுது அப்படின்ற மாரி தான் சொல்லப்படுது. இதுல பார்த்தீங்கன்னா, சுந்தர் சி சார தவிர மீதி எல்லாமே மணிரத்னம் சார் வந்து பொன்னியின் செல்வன் எடுத்தா கூட கடைசியில தக் லைஃப் வந்து பயங்கர தோல்வி அப்படின்ற மாரி போகுது. இது எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, இட் இஸ் டேஸ்ட் தாங்க. அவங்க எடுக்க முடியாதுன்னு கிடையாது. அவங்களா வந்து பிராண்ட் பண்ணிட்டாங்க. இவர் வந்து இந்த மாதிரிலாம் படம் எடுத்தார், ஸோ இவர் எடுத்தால் உள்ள க்ரௌட் வருமா வராதான்னு டவுட்லேயே பார்க்கறனால தான். ஒரு இயக்குனர் தானே. அவர் கதை உருவாக்குபவராக இருந்தால் அது வேறு கதையை வந்து அவர் இயக்கணும்னு சொல்லும் போது எவ்ரி டைரக்டர் அந்த காலத்தில் வந்து அப்போ வந்து நல்லா டைரக்ட் பண்ணாமல் இருக்காங்க, கரெக்டாக பண்ணுவாங்க. எல்லாம் நேரம் தான். இட்ஸ் சைக்கிள். இந்த சைக்கிளில் வந்து அவங்களுடைய இது இன்றைக்கி எடுபடாமல் இருக்கலாம், திருப்பி அவங்க மேபி தே வில் கிவ் அ சக்ஸஸ் அகேன். ஸோ அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் நிரந்தரமாக வந்து யாரும் இருக்க முடியாது, நிரந்தரமாக இல்லாமலையும் போகிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. தெர் இஸ் அ டைம் ஃபார் எவ்ரிபடி. நீங்கள் கீழே இருக்கவங்க மேலே வரலாம். சைக்கிளோட பெடல் மாதிரி தான். இந்த பெடல் மேலே வந்துச்சுன்னா அந்த பெடல் கீழே இருக்கும், அந்த பெடல் திருப்பி மேலே வரும்ல, வந்தால் தானே சைக்கிளே ஓடும். லைஃப் இஸ் லைக் தட். ஸோ எவ்ரிபடி இஸ் காட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. திஸ் இஸ் த டைம் when நியூ கமர்ஸ் ஆர் பீங் அப்ரிஷியேட்டட். அந்த நியூ கமர்ஸ் எடுக்கிற படம் எல்லாமே அந்த ஜென்சி கிட்டுக்கு பிடிச்ச உடனே அவங்க படம் எடுத்து காம்பீட் பண்ணுறதுக்குள்ளே இந்த படம் அடுத்த படம் நம்ம போயிடுது. ஸோ அவங்க எடுக்கிற படம் வந்து பழசாக தெரிய ஆரம்பிச்சிடும் அவங்களுக்கு. அது இன்றைக்கி இருக்க நேமு, அது இது யார், அந்த படம் எடுத்திருக்காரான்னு சொல்ல வேண்டிய நிலைமைக்கு வந்துடுறாங்களே அவங்க. இப்போ புதிய படங்கள் வரும்பொழுது ரீ ரிலீஸ் படங்களும் வர ஆரம்பிக்குது.
ரீரிலீஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா, அத பார்க்கும்போது நல்லா என்ஜாய் பண்ணும்போது சந்தோஷமா தான் இருக்கு. பட் இருந்தா கூட புதிய படங்கள் அடி வாங்குது அப்படின்ற மாரி நெறைய பேர் சொல்றது. இல்ல புதிய படங்கள் அடி வாங்குதுன்னு சொல்ல முடியாது. ரீ ரிலீஸுன்றது இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் இப்போ ரஜினி சார் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னா படையப்பா பண்ணுறாங்கன்னா, சில பேர் இந்த படமே பார்க்காம இருந்திருக்கலாம்ல. என் படத்தையோ, ரஜினி சார் படத்தையோ, கமல் படத்தையோ பார்க்காம இருந்திருக்கலாம். விஜயகாந்த் சார் படத்தையும் பார்க்காம இருந்திருக்காங்க. கிட்ஸுக்கு இப்படிலாம் படம் பண்ணியிருக்காங்கன்னு காட்டுறது ஒரு ரீ ரிலீஸ் தானே. இப்ப நானே ஏஐ, அரசு இதெல்லாம் நட்புக்காலம் ரீ ரிலீஸ் பண்ணலாம் தான் யோசனை பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கான பேச்சுவார்த்தையும் நடத்திட்டு இருந்தேன். ஸோ ரீ ரிலீஸ் நத்திங் ராங். தியேட்டருக்கு படம் வேணும். அது ரீ ரிலீஸாக இருந்தால் எந்த படம் வந்து ஆடியன்ஸ் வந்து நேராக வந்து பார்க்க வைக்கிறோம்னாலே அது ப்ளஸ் தானே. தியேட்டருக்காரங்களுக்கு நல்லது, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுக்கு நல்லது, ஆக்டருக்கும் நல்லது தானே. உங்கள் படத்தை வந்து பார்க்குறாங்க இன்றைக்கும் அப்படின்னு. உங்க படத்துல எது சார் ரீரிலீஸ் பண்ணா நல்லா இருக்கும்? சொன்னேன் ஏஐ, அரசு, நாட்டாமை, நட்புக்காக ஏதாவது ஏஐ முதல்ல பண்ணலான்ட்டு இருக்கேன். இப்போ அதே மாரி பார்த்தீங்கன்னா, அந்த காமெடி சீக்வென்ஸ் அப்படின்றது நடிகர்களே பண்றாங்க. அதாவது ஆக்டரே பண்றாங்க அப்படின்ற பட்சத்துல, இந்த காமெடி நடிகர்கள் பார்த்தாலே நமக்கு சிரிப்பு வர்றதெல்லாம் ஒரு காலம் இருந்துச்சு. ஆனா அது இந்த மாதிரி இப்போ ஏன்னா இல்ல காமெடி அப்படின்றது. நடிகர்லாம் இப்போ ஹீரோ ஆகிட்டாங்கல்ல. ஸோ அதனால் அது வந்து அதான் சொல்கிறேன் நடிப்பு அது என்ன ஆகுதுன்னா மக்கள் எப்படி பார்க்குறாங்கன்னு ஆகிப்போச்சு. தேர் இஸ் நோ ஹீரோ, தேர் இஸ் நோ வில்லன், தேர் இஸ் நோ காமெடி ஆக்டர், தேர் இஸ் அன் ஆக்டர். இப்போ கதைக்கு பஞ்சமா? இல்ல காமெடிக்கு பஞ்சமா சார்? கதைக்கு தான் பஞ்சம். கதை நல்ல கதை வேணும். அந்த கதை உருவாக்கும் விதம், மக்கள்கிட்ட சொல்கிற விதம், த நரேட்டிவ் ஷுட் பி பெர்ஃபெக்ட். ஏன்னா அவங்க நிறையா வந்து இப்போ கண்டென்ட் வந்துடுச்சு. கண்டென்ட் எப்படி நிறையா வந்துடுச்சுன்னா ஓடிடி பிளாட்ஃபார்ம் இருக்குது. எவ்வளோ படங்கள், எவ்வளோ ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் அக்ராஸ் த குளோப். இப்போ நான் வந்து அண்மையில் வந்து கொச்சின் போயிருந்தேன். ஒரு நார்த் இந்தியன் ஃபேமிலி உட்காந்துட்டு இருந்தாங்க. அவங்க ரொம்ப என்னை பார்த்துட்டே இருந்தாங்க. திருப்பி வந்தாங்க அந்த லேடியை. நான் வந்து பஞ்சாப்லேருந்து வரேன் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட ஃபோட்டோ எடுக்கணும். என் படம் எங்கே பார்த்தீங்கன்னா, இல்லை அதான் வருது, டப் பண்ணி வருது எல்லாமே. ஸோ ஓடிடி பிளாட்ஃபார்ம் தே ஆர் சீயிங் எவ்ரி லாங்குவேஜ். ஸோ நம்ம எக்ஸ்போஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து எல்லாமே மாறிடுச்சு. த டேஸ்ட் ஆஃப் பீப்புள், ஆடியன்ஸ் மாறிட்டாங்க, எல்லாமே மாறி இருக்குது. ஸோ ஹவ் யூ அடாப்ட் யுவர் செல்ஃப் தான் இப்போல்லாம். உங்களுடைய பெஸ்ட் ஆன் ஸ்க்ரீன் பேர் யார்? எல்லோரும் தான். எல்லாரும். ஒரு 5 டயலாக் சொல்றேன். எந்த சிச்சுவேஷனுக்கு எப்போ பொருந்தும் அப்படின்னு மட்டும் சொல்லுங்க. ஏனுங்க சின்ராசு? சின்ராசு இப்போ இந்த சின்ராசு கேரக்டர் இப்போ நிறைய மீம்ஸ் ஓடிட்டுருக்கனால அந்த சின்ராசு எதுக்கு பயன்படுத்துன்னு தெரில. சின்ராஜ் வந்து அப்போ ரொம்ப வெகுலியாக இருந்தான். இப்போ நான் ஒரு மீம் ஒன்று பார்த்தேன். அந்த சின்ராஜ் வந்து கார்பெட்டை உருட்டிட்டு போயிட்டுருக்காரு, கூல்ட்ரிங்க்லாம் சர்வ் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ இருக்க சின்ராஜ் என்ன பண்ணுறாருன்னா அந்த ஏஐ பாட்டுக்கு ஆடிக்கிட்டு தலையில் ட்ரிங்க்ஸ்லாம் வச்சு ஆடிட்டுருக்காரு. அதான் என்ன சின்ராஜ் இப்படி ஆகிட்டே அப்படின்னு சொல்லலாம். தீர்ப்பை மாற்றி சொல்லு. தீர்ப்பை மாற்றி சொல்லணும் தான் எல்லாம் நினைப்பாங்க. அந்த தீர்ப்பை மாற்றி சொல்லக்கூடாது. நல்லது நடந்துட்டு இருக்கும்போது தீர்ப்பு எதுக்கு மாற்றி சொல்லணும்? புரிஞ்சவங்கள்ட்ட புரியட்டும். பாசமுள்ள சூரியனே. பாசமுள்ள சூரியன் அப்படின்னு சொல்லும்போது நான் வந்து என் தந்தை, அப்புறம் என் அண்ணன், இவங்கலாம் என்னோடய பாசமிக்க சூரியன். அவங்க வந்து கூட லைஃப்பில் பிரகாசமாக இருந்தவர்கள் அவங்கெல்லாம். இன்று இல்லையே நினைக்கும் போது அந்த பாடலை அவங்கள்ட்ட பண்ணும். இப்போ ஒரு டயலாக் ரொம்ப ட்ரெண்டாக போயிட்டு இருக்கு. ஷவர்ல குளிக்கிறவன் பவர் இருக்காது, ரிவர்ல குளிக்கிறவன் பவர் பார்க்குறியா? ஆமாம். எப்படி தான் அந்த டைலாக் எழுதுனாங்கன்னு தெரியாது, எப்படி தான் நானும் நடித்தேன்னு தெரியாது. அது இப்போ கேட்குறது வித்தியாசமாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்களா சார் இந்த மீம்ஸ் எல்லாம்? இப்போ பார்க்கும்போது என்ன சார் தோணுச்சு உங்களுக்கு? இல்லை இந்த மாதிரிலாம் பேசி நடிச்சிருக்க மட்டும் தான் தோணும். இந்த என்னது அப்போ நம்ம கேள்வி கேட்கலையா, ஏன்னா பவரு ஷவருன்னு சொல்லி வச்சுருக்காங்களேன்னு சொல்லி, ரிவரு அப்படின்னு. பட் அப்போ அது வந்து என்ன மாதிரி பஞ்ச் டைலாக்டா அப்படின்னு பேசியிருப்பாங்க. இப்போ நினச்சா அது காமெடியாக தெரியுது. அரசியலுக்குனாலும் பதில் சொல்லலாம், எதுக்குனாலும் பதில் சொல்லலாம். ஒரு வார்த்தை கேட்க 1 வருஷம். ஒரு வார்த்தை கேட்க 1 வருஷம் காத்திருந்தேன் அப்படின்னா 100 நாள் விழா அப்படின்றது காத்திருக்கேன்னு சொல்லலாம். 150 வயசு வரை வாழ போறேன்டா. நம்ம சரத்குமார் அது. இது எப்ப சார் பொருந்தோ? யாருக்கு சார்? எல்லாருக்கும் பொருந்துங்க. நீ கூட தான் வாழலாம், ஏன் வாழக்கூடாதா? சார் நீங்க எப்படி சொல்லுங்க சார்? சினிமால காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வாழ்க அப்படின்றானே. அப்போ 100 ஆண்டு காலம் வாழ்கன்னு வாழ்த்துறவன், அது எப்படி 100 வயசு இருப்பேன் அப்படி சாவறதுக்காக பொய் சொல்கிறீங்களா? அப்படி இல்லைல்ல. 100 ஆண்டு காலம் வாழ்க, 150 ஆண்டு வாழ்கன்னு பாடிட்டு போகலாமே. ஏன் வாழக்கூடாதா? நாளைக்கு செத்து போகணும்னு நினைக்கிறீங்களா? தட் மீன்ஸ் இட்ஸ் அ வெரி derogatory remarks people make when I say something. அப்படியா எப்படி வாழலான்னு கேட்குறத விட்டுட்டு அது எப்படி வாழ்வார்னு கேட்குறது வந்து தட் மீன்ஸ் யூ டோன்ட் வாண்ட் மீ டு லிவ் லாங் அப்படின்னு நான் எடுத்துக்குவேன். 2026 2026 தேர்தல் வருது. எக்ஸ்பெக்ட் பண்ணுறது யாராக இருக்கலாம்? இது மக்கள்கிட்ட தான் இருக்குது எல்லாமே. ஆட்சிகள் வந்து காட்சிகள் மாறுவதெல்லாம் மக்கள் மன்றத்தில் தான் பார்க்கணும். சார் கொங்கு ஸ்லாங்கை பற்றி ஒரு 2 வார்த்தைகள் சொல்லிட்டீங்கன்னா? கொங்கு ஸ்லாங் வந்து தோலை உரிச்சு போடுவேன். அது வந்து சேரன்பாடியில் ஆரம்பிச்சிச்சு, தொடர்ந்து அது வந்துடுச்சு.
சின்ராசு, சக்திவேல் கவுண்டர் எல்லாமே பேசுகிறது வந்துடுச்சு. ஃபோர்த் தொழில் 2 இப்போ சார் எதிர்பார்க்கலாம். 412 வந்து விக்னேஷ் வந்து எழுத்துக்கள் வந்து எழுதிட்டு தான் இருக்காங்க. தனுஷ் படத்தை முடிச்சு ரிலீஸ் பண்ண பிறகு ஐ திங்க் வில் ஸ்டார்ட் 412. ரிப்போர்ட்டர் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன். நீங்க பத்திரிக்கையாளர் அப்படின்றது முன்னாடி பத்திரிக்கையாளர் அப்படின்றத கேட்குறேன். இப்போ ஒரு ரிப்போர்ட்டர் வந்து எப்படி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அப்படின்னா, ஒரு பாடி ஷேமிங் மாதிரி கேட்டிருந்தாங்க. அப்புறம் இப்போ சுதீப் சார்கிட்ட ஒரு மாதிரி கேட்டிருந்தாரு. ஸோ இதை எப்படி சார் பார்க்குறீங்க? சுதீப்ட என்ன கேட்டால் எனக்கு தெரியாது. எனக்கு பிரதீப்ட கேட்குறது வந்து தெலுங்காவில் வந்து ஒரு ரிப்போர்ட்டர் கேட்டாங்க. அப்போ நான் வந்து ஐ டு இன்டர்ஃபியர் அண்ட் சே பியூட்டி டசன்ட் லை இந்த பார்க்கறதுக்கு தான் அழகுன்னு கிடையாது. அழகு வந்து உள்ளத்தை நடித்தளர்ந்ததுக்கு தான் அழகு. ஸோ அழகை வந்து யாரும் வர்ணிக்க முடியாது. ஸோ எதனால் ஒருத்தர் அச்சீவ் பண்ணுறாங்க இதுக்கெல்லாம் வந்து பாடி ஷேமிங் இஸ் சம்திங் விச் ஐ டோன்ட் லைக். அப்புறம் இன்னொன்று வந்து இங்கேயே தமிழ் திரையுலகத்தில் வந்து அந்த கேர்ளை வந்து பாடி ஷேமிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ யாருமே கூட இருந்தவங்க கூட சப்போர்ட் பண்ணல. ஐ திங்க் கேள்விகள் கேட்பது வந்து நியாயமான கேள்விகளாக இருக்கும்னு நான் நினைப்பேன். பர்சனலாக யாரையும் ஊன் பண்ணாமல் நீங்கள் வந்து கருத்து சொல்வதும் சரி, கருத்து சுதந்திரம் இருக்குதுன்னு சொல்லி எதை வேணால் கேட்கலான்னு நினைக்கிறது வந்து தவறுன்னு நினைக்கிறவனா. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நடிகனாக இருந்தால் என்னெல்லாம் கேள்வி கேட்கலாம் அப்படின்னு சொன்னால், சார் நான் படம் பார்த்தேன் சார், கேவலமாக நடிச்சிருக்கீங்கன்னு சொல்கிறது உங்களுக்கு உரிமை இருக்குது. நல்லாவே நடிக்கல சார், டயலாக் கேவலமாக பேசியிருந்தீங்கன்னு சொல்லலாம், உரிமை இருக்குது. ஆனால் சரத்குமார் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, சரத்குமார் குடும்பத்தில் என்ன எப்படி இருக்கார், இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். ஸோ வாட் கொஸ்டின் டு வாட் எக்ஸ்டென்ட் யூ ஆஸ்க்குன்னு தான் பார்க்கணும். எது உங்கள் தொழிலோ அந்த தொழிலை சிறப்பாக செய்யாவிட்டால் என்னன்னு கேட்கலாம். அதே மாதிரி அரசியலில் நீங்கள் இப்படி பண்ணீங்க அப்படி பண்ணீங்கன்னு கேட்கலாம். அது விட்டு பர்சனல் அட்டாக் இருக்கு இல்லையா, தேவையில்லாத கேள்விகள் பர்சனலாக கேட்குறது, இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணலாம் நான் நினைப்பேன். சண்முக பாண்டியன் சார் ஒரு படத்துல பார்க்கும்போது அவர் கண்ணை வச்சு செம மீம்ஸ் போயிட்டு இருந்துச்சு. பாரு விஜயகாந்த் சாரை பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரி எதுலையாவது ஒரு இது இல்லை, விஜயகாந்த் மாதிரி தான் இருப்பார் அவர். சண்முக பாண்டியன் ஹேஸ் டு லுக் லைக் விஜயகாந்த். ஒன்லி திங் இஸ் டாலர். அண்ட் அவருடைய சில மேனரிசம்ஸ்லாம் அவர்கிட்ட பார்க்குறேன். இந்த புருவத்தெல்லாம் பார்க்கும்போது விஜயகாந்த் சார் புருவத்தை தூக்குன மாதிரி தான் எனக்கு தெரியுது. விஜயகாந்த் சார் பற்றி எதுவும் ஷேர் பண்ணிக்கிட்டீங்களா? கண்டிப்பாக அவங்க அப்பாவை பற்றி நம்ம பேசாமல் இருந்தாலே கிடையாது. ஷூட்டிங் இருக்கும்போது அவங்க ரெடம் பண்ணுவார். வி ஜஸ்ட் டெல் ஹிம் வாட் இட் இஸ். அண்ட் அவரை பார்க்கும்போது சம்டைம்ஸ் ஐ ஃபீல் நீங்கள் அப்பா மாதிரியே நீங்கள் வந்து பழகுற விதம்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இப்போ ஒரு சில நடிகர்கள் நீங்கள் நடித்தவங்களே நல்ல பிரைட்டான ஒரு நடிகர்களே இப்போ இல்லை அப்படின்ற பட்சத்தில் மனோரமா மேம் வந்து இப்போ இல்லாத போது நிறையா இப்போ கூட ரீசெண்டாக நிறையா வீடியோஸ் நம்ம பார்க்கும்பொழுது இவங்க இருந்திருக்கலாம் அப்படின்னு தோணும். உங்களுக்கு அப்போ நிறையாவே தோணும் இல்லையா? கண்டிப்பாக. ஆட்சி கூட நிறைய படம் பண்ணிட்டேன் நான். நிறைய அட்வைஸ் கூட பண்ணியிருக்காங்க எனக்கு. அண்ட் வண்டர்ஃபுல் ஆர்டிஸ்ட். டெஃபினெட்லி ஆட்சியெல்லாம் நான் மிஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் உங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. இப்போ வந்து ரிலீஸ்க்கே வந்து இப்போ வந்து அடுத்தது வந்து மிஸ்டர் எக்ஸ் ரிலீஸ் ஆகணும், ஆழி ரிலீஸ் ஆகணும், நானா வித் சசிகுமார் அஸ்டர் ரிலீஸ், அப்புறம் ஹிந்தி படம் பண்ணியிருக்கேன், அது ஏப்ரல் ரிலீஸ் ஆகணும். அதுக்கப்புறம் கண்டினியூஸாக ஷூட்டிங் ரகோத்தமன் ஒரு படம் பண்ணிகிட்ருக்கேன். பேல்காம்னு ஒரு படம் ஆரம்பிக்க போகிறோம், மேஜர் ரவி டைரக்ட் பண்ணுறாரு. அப்புறம் பேல்காமில் யார் சார்? நான் தான். மேஜர் ரவி இஸ் கோயிங் டைரக்ட். இன்னும் மதர் ஆர்டிஸ்ட் இன்னும் ஃபைனலைஸ் பண்ணல. ஸோ ஸ்டோரி இஸ் பீன் லாக்ட். தேங்க்யூ சார், நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பரான கெஸ்டோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன் வித் மீ சுஷ்மா சுரேஷ். இப்போ கைக்குடி வந்தாச்சு. மதுரையின் முதல் ப்ராஜெக்டில் ரோட்டுக்கு காசு இல்லாததால் 72 மணி நேரத்தில் 533 மனைகள் விற்கப்பட்டன. மீண்டும் ரோட்டுக்கு காசு இல்லாமல் பிரீமியம் வில்லா மனைகளை மதுரை வேலம்மாள் மருத்துவக் கல்லூரி அருகில் அறிமுகப்படுத்துகிறோம். லான்ச்சிங் G Square Vagay Crest, மதுரை வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் அருகில். Early bird prices RERA approved villa plots வெறும் 9.9 lakhs %. சிட்டிக்குள்ள பிளாட் உங்க கனவு வீட்டுக்கான பெர்ஃபெக்ட் ஸ்பாட். For bookings call